விஷால் அவர்கள் மேடையில பேசுறாரு, கை உதறது, பேச்சு வரல, உருவம் மாறி இருக்கு. கடந்த 6 மாத காலமா விஷால் வந்து எந்த நிகழ்ச்சியில் விஷால் இருக்காரா இல்லையான்ற மாதிரியான தெரியல. இத்தனை வருஷம் கால நிகழ்ச்சி வருது. அந்த படத்துல நடிச்ச பல நடிகர்கள் இறந்து போயிட்டாங்க. ஆளு கொஞ்சம் உப்புனா மாதிரி இருக்காரு, முகம் வீங்கி போயிருக்கு. இதெல்லாம் மீறி வந்து ஒரு தடுமனான ஒரு கண்ணாடி போட்டிருந்தார். இதெல்லாம் தாண்டி அவர் பேசும்பொழுது அந்த கை நடுங்க ஆரம்பிச்ச பொழுது ஒட்டுமொத்தமா எல்லாரும் அப்படி என்ன அதிர்ச்சி ஆச்சு, என்ன ஆச்சு விஷாலுக்கு அப்படின்ற ஒரு கேள்வியா இருந்தது. ஒரு சிங்கர் பாடணும், அந்த சிங்கர் வந்து வித்தியாசமா இருக்கணும். தனக்கு பின்னால் வந்தவங்கலாம் பெரிய ஹீரோக்கெல்லாம் மாறிட்டு இருக்காங்க. அப்புறம் கடன், அப்புறம் திருமணமாகாதது, காதல் தோல்வி. ரஜினிக்கு பிறகு ஒரு மேன்லியான ஒரு ஹீரோ வந்து விஷால். ஒரு கட்டத்துல வந்து நானும் மதுரைக்காரன் தான்டா அப்படின்ற ஒரு டயலாக் எங்க கொண்டு போய் சேர்த்ததுன்னா, தென் மாவட்டத்தில் இருக்கிற பெரும்பான்மையான ரசிகர்களை விஜயகாந்துக்கு அடுத்து விஷால தான். இப்படியாப்பட்ட ஒரு நடிகருக்கு என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு கேள்விதான் இங்க பெரிய விஷயமாயி அந்த விழாவே வந்து பரபரக்க வச்சிருச்சு. சில சோசியல் மீடியாவில் வந்து இந்த பட ப்ரொமோஷனுக்காக இதெல்லாம் பண்ணியிருக்காருங்க. அப்படியும் அதெல்லாம் ஒரு தவறான ஒரு விஷயம். எனக்கு அது பார்க்கும்போது என்ன ஆயிடுது, பேசாம ஒரு டைரக்டராகவே இருந்திருக்கலாம் பொழுது. விஷால் வந்து ஆக்சுவலா அர்ஜுனிடம் உதவியாளராக இருந்தவர். நம்ம இப்படி போய் பேசணும்னா கை நடுங்கும், வாய் குளரும், மீடியா அத்தனை கேமரா கேப்சர் பண்ணோம், அத்தனை பேரும் இப்படி உட்காந்து பேசுவாங்க மறுநாள், அப்படிலாம் தெரிஞ்சுதான் வந்திருக்காரு. அது காரணம் என்னன்னா, அந்த அளவுக்கு அந்த படத்து மேல அத்தனை பேருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. விஜயகாந்த் மாதிரி நிலை வந்துருச்சுன்னு தாண்டி, நீங்க விஜயகாந்தை வந்து நாங்களாம் ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டு வந்தப்போ திடீர்னு அவருடைய அந்த தோற்றம், அந்த மாதிரியான ஒரு குழறி பேசுறது, இதெல்லாம் பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே பெரிய ஷாக்காக இருந்தது. உண்மையிலே ஒரு நடிகனுக்கு பர்சனலான பிரச்சனைகள் வரும்பொழுது உடல் ரீதியான பிரச்சனைகள் எப்படி மாறும்னு நேற்று தான் விஷாலை பார்த்துட்டு தெரிஞ்சுது. உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது அக்காடு வாய்ஸின் கருத்தும் களமும் நிகழ்ச்சி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் திரைத்திறன் ஆய்வாளர் சிஆர் பால் அவர்கள். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா. நேற்று ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று மதகத ராஜாவுடைய ப்ரொமோஷனுக்கு பார்த்தோம். விஷால் அவர்கள் மேடையில் பேசுகிறாரு, கை உதறது, பேச்சு வரல, உருவம் மாறி இருக்கு, விஷாலுக்கு என்னாச்சு அப்படின்றது தான் இப்போ ஹாட் டாப்பிக்காக இருக்குது. என்னதான் ஆச்சு விஷாலுக்கு? இல்லை, அது உண்மையாக வந்து ஒரு கடந்த 6 மாத காலமாக விஷால் வந்து எந்த நிகழ்ச்சியில் விஷால் இருக்காரா இல்லையான்ற மாதிரியான தெரியல இருந்தது. இதெல்லாம் தாண்டி ஒரு 11-12 வருஷம் கழிச்சு ஒரு படம் வந்து, ஏன்னா ஒரு படம் எடுக்கப்பட்டு அது ரிலீஸ் டைமில் அந்த படம் பஞ்சாயத்து மாதிரி முடிஞ்சு ஒரு ரிலீஸாக 11 வருஷம் கழிச்சு வருது அப்படின்னா, அந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. அது ஒரு பொங்கல் வெளியீடாக வருது. சரியா சொல்லணும்னா 12 வருஷம். என்னன்னா ஒரு பொதுவாக வந்து ஒரு சினிமாவில் ஒரு சென்டிமெண்ட்டு, இல்லைன்னா ஒரு எழுதப்படாத விதி, இல்லைன்னா மக்களுக்கு வந்து ஒரு படம் வந்து டிலே ஆகுது, 1 வருஷம் டிலே ஆகுது, 2 வருஷம் டிலே ஆகுதுன்னா அந்த படம் பெரும்பாலுமே ஓடாதுன்னு ஒரு விஷயம் உண்டு. இத்தனை வருஷம் கால நிகழ்ச்சி வருது. அந்த படத்துல நடிச்ச பல நடிகர்கள் இறந்து போயிட்டாங்க. சந்தான காமெடினா மாறிட்டாரு, விஜயாண்டனி ஹீரோவை மாறிட்டாரு. இப்படி இருக்கும்போது அந்த படம் வளர்ந்துட்டாங்க. ஆமா, வளர்ந்துட்டாங்க. அது ஒரு லீலா பேலஸ் நட்சத்திர ஹோட்டல்ல அதனுடைய பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்குது. விஷால் வரும்பொழுது யாருமே எதிர்பார்க்கல. இந்த இது வந்து அவருடைய தோற்றம் முதல்ல அவர் இதுவாக வந்தது. ஆளே கொஞ்சம் உப்புனா மாதிரி இருக்காரு, முகம் வீங்கி போயிருக்கு. இதெல்லாம் மீறி வந்து ஒரு தடுமனான ஒரு கண்ணாடி போட்டிருந்தார். இதெல்லாம் தாண்டி அவர் பேசும்பொழுது அந்த கை நடுங்க ஆரம்பிச்ச பொழுது ஒட்டுமொத்தமா எல்லாரும் அப்படி என்ன அதிர்ச்சி ஆச்சு, என்ன ஆச்சு விஷாலுக்கு அப்படின்ற ஒரு கேள்வியா இருந்தது. ஒரு கட்டத்துல டிடி அதை தொகுத்து வளர்ந்துருக்கோம், ஓரமா அப்படியே விஜயாண்டனி பக்கத்துல உட்கார வச்சு. ஆனால் அவர் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தார். பேசின பிறகு ஆளாளுக்கு ஒவ்வொரு காரணங்கள் அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. வந்து என்னென்னவோ அங்கேயே அந்த நிகழ்ச்சி நடக்கும் பொழுது இதை வந்து விஷால் தவிர்த்து இருக்கலாமே அப்படின்னு ஒரு பேச்சு வந்தப்போ தான், இல்லைங்க இவருக்கு வந்து கடுமையான குளிர்காய்ச்சல், அதில் வந்து ஏன் அதில் வந்தார் அப்படின்பொழுது, இவ்வளோ நாள் கழிச்சு ஒரு படம் வந்திருக்கு, அந்த படத்துக்கான ப்ரொமோஷனுக்கு நான் வரலன்னா சரியாக இருக்காதுன்றதுக்காக தான் நான் வந்துட்டேன்னு சொன்னார். நமக்கு தெரிஞ்ச ஒரு மருத்துவ நண்பர்கிட்ட கேட்டபொழுது, குளிர்காய்ச்சலில் அப்படி வெளியே வர முடியாதுங்க, வெளியே வந்தால் அது மாதிரி பொது விழாக்களில் கலந்து கொள்ளக்கூடாது மருத்துவரா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா சொல்லியிருந்தாங்க. இதையெல்லாம் மீறி விஷாலுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்பொழுது, அவர் அதிகப்படியான மாத்திரைகள் பிரச்சனை, மாத்திரை எடுத்துக்கிறாரு. அப்புறமா வந்து உடற்பயிற்சி செய்யறதுக்காக தசைகள் வந்து இறுக்கமா இருந்தது, இந்த ஸ்டீராய்டு மாதிரியான இது எடுத்துக்கிறாரு. அப்புறமா வந்து பர்சனலாகவே வந்து தனக்கு பின்னால் வந்தவங்கலாம் பெரிய ஹீரோக்கெல்லாம் மாறிட்டு இருக்காங்க. அப்புறம் கடன், அப்புறம் திருமணமாகாதது, காதல் தோல்வி, என்ன ஒன்றாலும் பிரச்சனையா இருக்கலாம். அந்த பிரச்சனையெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து அவருக்கு உடல் ரீதியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் பெரிய அதிர்ச்சியாக இருந்தது.
ஒரு எனக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய பர்சனலாக பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு பிறகு ஒரு மேன்லியான ஒரு ஹீரோ வந்து விஷால் தான். நான் சொல்றது அவனிவனுக்கு முன்னாடி, அவனிவனுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து ஒரு சின்ன ஃபீமேல் தனம் வந்துருச்சு. ஏன்னா அந்த கேரக்டர் அது மாதிரியான கேரக்டர். அப்படி இருந்த நபர் வந்து ஒரு கட்டத்தில் வந்து நானும் மதுரைக்காரன் தான்டா அப்படின்ற ஒரு டயலாக் எங்கே கொண்டு போய் சேர்த்ததுன்னா, தென் மாவட்டத்தில் இருக்கிற பெரும்பான்மையான ரசிகர்களை, விஜயகாந்துக்கு அடுத்து பெரும்பான்மையான ரசிகர்களை தென் மாவட்டத்துக்கு கொண்டு போய் சேர்த்தது வந்து விஷால தான். கடந்த தேவர் ஜெயந்தி கூட கருணாஸ் கூட போய் பசும்பொன்ல முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு வந்து வணங்கிட்டு வந்திருந்தார் வந்து. ஏன்னா அங்க தென் மாவட்டத்துல ஃபேன் பேஸ் இருக்கு. அவர் நீங்க வந்து இங்க வந்துதான் வந்து விஷால் ரெட்டி, அந்த ரெட்டி, நாயுடு அப்படிலாம் அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி ஒரு படத்துல ஒரு மருதுன்னு ஒரு படங்க, அந்த படத்துல ஒரு சுமை தூக்கும் தொழிலாளியா அப்படி ஒரு பாடி லாங்குவேஜ், அப்படி ஒரு அற்புதமான அந்த ஒரு அவங்க எப்படி அந்த லுங்கி கட்டுவாங்கன்னா அதே மாதிரி கட்டிக்காம இந்த கொக்கி வச்சு எப்படி மூட்டை தூக்குவாங்களோ அது மாதிரி தூக்கியிருந்தாப்புல. 1000 தான் இயக்குநர்கள் பயிற்சி கொடுத்திருந்தாலும் ஒரு நடிகனுக்குள்ள இருந்து வரணும் வந்து. இங்க சண்டை கோழியில ராஜகிரண் கூட ஒரு அந்த பரிவட்டெல்லாம் கட்டிக்கிட்டு வருவாப்புல, யுவன் இசையில அவ்வளவு ஒரு வைப்பா இருக்கும் வந்து. ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி அப்படி துள்ளலா போகக்கூடிய ஒரு நபர் வந்து, ஒரு 6 அடி உயரம் வந்து, ஒரு கருப்பு அமிதாப் பச்சன் கூட. சத்யன்ல பாட்டே இருக்கும் 6 அடி காத்து. 6 அடி காத்துன்னு சத்யன்ல வந்து நம்ம நண்பர் தான், அவரை திரைப்பட இயக்குனர் ராஜசேகர் தான், பத்திரிகையாளர் தான் அவர் அந்த படத்தை எடுத்திருந்தார். இப்படியாப்பட்ட ஒரு நடிகருக்கு என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு கேள்விதான் இன்னைக்கு பெரிய விஷயமாகி அந்த விழாவே வந்து பரபரக்க வச்சிருச்சு. சில சோசியல் மீடியாவில் வந்து இந்த பட ப்ரொமோஷனுக்காக இதெல்லாம் பண்ணியிருக்காருங்க அப்படியும் அதெல்லாம் வந்து அதெல்லாம் ஒரு தவறான ஒரு விஷயம் வந்து. என்னதான் இருந்தாலும் கூட இடையில வந்து விஜயகாந்த் மாதிரியான நிலை விஷாலுக்கு வந்து அப்படின்னு பேசுறேன் சார். இது எப்படி விஜயகாந்த் மாதிரி நிலை வந்துருச்சுன்னு தாண்டி நீங்க விஜயகாந்தை வந்து நாங்களாம் ஆரம்பத்துல இருந்து பார்த்துட்டு வந்தப்போ திடீர்னு அவருடைய அந்த தோற்றம், அந்த மாதிரியான ஒரு குழறி பேசுறது, இதெல்லாம் பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே பெரிய ஷாக்காக இருந்தது. இந்த மாதிரியான ஒரு விஷயம் இவருக்கும் வந்துருச்சு என்னவோ அப்படின்ற ஒரு பெரும்பான்மை எல்லாருக்கும் அது ஒரு பெரிய பேரதிர்ச்சியாக தான் இருக்குது. இதுக்கு காரணம் என்னன்னா, விஷால் தான் சொல்லணுமே பதில சொல்லணுமே தவிர, உண்மையிலே ஒரு நடிகனுக்கு பர்சனலான பிரச்சனைகள் வரும்பொழுது உடல் ரீதியான பிரச்சனைகள் எப்படி மாறும்னு நேற்று தான் விஷாலை பார்த்துட்டு தெரிஞ்சது. விஷால் மீண்டு வரணும்ட்டு தான் எல்லாருடைய ஆசையும் கூட. ஓகே சார். இன்னொரு பக்கம் வந்து இந்த சோஷியல் மீடியாவில் வர விஷயம் என்னன்னா, அதிகமாக வந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டார் விஷால். இந்த மாதிரி தகவல் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்குள்ளே வருது சார். அப்படிதான் இந்த உடல் பிரச்சனை வந்து நீங்கள் வந்து 1008 நம்ம குடிக்கிறத போய் என்னன்னா, அதை போய் ஒரு வீடியோ எடுத்தோ அல்லது பார்த்தோ நீங்கள் யார் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது விஜயகாந்தே அந்த மாதிரி தான் இந்த மீடியாக்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணிச்சு. ஏன்னா விஜயகாந்தோடைய அந்த குரு பூஜைக்கு ஒரு சேனல் வந்து விஜய் பிரபாகரனை கேட்குறாங்க, இவ்வளோ மக்கள் வந்து வெள்ளம் வந்திருக்கு, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்போது, இவ்வளோ மக்கள் வெள்ளம் எங்கள் அப்பாவுக்கு எப்போ இருக்குது, ஆனால் இதே மீடியாக்கள் தான், இவ்வளோ மீடியாக்கள்லாம் வெள்ளமாக வந்திருக்கிறீங்க, நீங்கள் அவ்வளோ வெள்ளத்தோட வெள்ளமாக கலந்து இதே மீடியாக்கள் தான் எங்கள் அப்பாவையும் வந்து ட்ரோல் பண்ணீங்க, நகைச்சுவைக்குள்ளாக்குனா அந்த வேதனையை வந்து ஒரு வெளிப்படுத்திருக்காப்புல. அதனால் வந்து நாம் வந்து நாக்கு இருக்கிறதுக்காக என்ன வேணாலும் பேசிடக்கூடாது. உண்மையிலே நான் ஒரு சொல்கிறது என்னென்னா, மார்க் ஆண்டனி சமயத்தில் ப்ரொமோஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ கிரீன் பார்க் ஹோட்டலில் தான் விஷால் அப்படின்னு நான் பேசிகிட்டு இருக்கும்பொழுது, என்னங்க ஒரு இதுவாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, சார் நான் நிறைய டேப்லெட் எடுத்துக்கிறேன், இப்போ உடல் ரீதியான பிரச்சனை இருக்குது, நிறைய டேப்லெட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருந்து எஜ்ஜே சூர்யா கொஞ்சம் பதட்டமாயிட்டார். அவரும் நம்ம நண்பர் தான். பிரதர் என்ன வந்து இவர்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்போது, விஷால் சொன்ன வார்த்தைன்னா அண்ணங்கிட்ட சொல்லலாம், இப்போ இந்த இதுக்காக நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது, இதுக்கு முன்னாடி எங்கேயுமே நான் அதை பற்றி பேசவே இல்லை, அண்ணங்கிட்ட சொல்லலாம் அப்படின்ற அந்த வார்த்தை இருக்குது பாருங்க. அது ஒரு மீடியாக்காரர் மீதான ஒரு நம்பிக்கையை தாண்டி ஒரு சகோதரன்ற மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ள வந்தது தான். இதெல்லாம் மீறி ஒரு 47 வயசு ஆகுது. அதை தாண்டி வந்து விஷால் ஒன்றும் வந்து பஞ்சத்துக்கு அடிப்பட்ட ஆளும் கிடையாது. வந்து இயல்பாகவே வந்து ஒரு பெரிய கோட்டீஸ்வரர் வீட்டு, அதாவது விஷாலுடைய அப்பா ஜிகே ரெட்டி வந்து ஒரு பெரிய ப்ரொடியூசரை தாண்டி ஜிகே ரெட்டி அந்த காலகட்டங்கள் நீங்கள் ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி, இன்றைக்கி தான் வந்து டைல்ஸு அப்புறமா வந்து மார்பல்ஸ்லாம் வந்துச்சு. அப்போல்லாம் வந்து கடப்பாக்கல், நீங்கள் கடப்பாக்கல் வச்சு வீடு கட்டினீங்கன்னா பெரிய ஆள்னு அர்த்தம். அந்த கடப்பாக்கல் இன்றைக்கும் ஆந்திராவில் எடுக்கிறாங்க. கடப்பான்ற ஊர்லேருந்து பூமியை குடஞ்சி அந்த கல்லை இன்னும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது இன்றைக்கி வேறு இதெல்லாம் பயன்பாட்டுக்கு வந்தாங்க. அந்த கடப்பாக்கல்லுடைய மொத்த வியாபாரி தான் ஜிகே ரெட்டி. ஓகே. அதன் பிறகு அது கிரைனைட் வியாபாரியாக மாறினார். அவர் நடிக்கணும்னு ஆசைப்பட்டார், நடிக்க முடியாமல் போயிடுச்சு. வந்து உண்மையிலே விஷால் வந்து டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டிருந்தார். எனக்கு அது பார்க்கும்போது என்ன ஆயிடுது, பேசாமல் அவர் டைரக்டராகவே இருந்திருக்கலாம் பொழுது. இந்த மாதிரி நிலைமையை பார்க்கும்போது என்னதான் புகழ் டைரக்ஷன்லையும் ஒரு 30 படம் பண்ணியிருப்பாரு, ஒரு பிரபலமான டைரக்டராக கூட மாறி இருப்பாரு. விஷால் வந்து ஆக்சுவலாக
அர்ஜுனிடம் உதவியாளராக இருந்தவர், நடிகர் அர்ஜுனிடம். Okay. வேதம்னு ஒரு படத்துல ஓ. வேதம்னு ஒரு படத்துல உதவியாளர் இருந்தவர். டைரக்ஷன் தான் வேணும்னு போய் சேர்ந்தாரு. அந்த இடத்துல இவருக்கு ஒருத்தனுடைய வாழ்க்கை எப்படிலாம் மாறும்னு வந்து அந்த கடவுளும் பிரபஞ்சம் தான் முடிவு பண்ற ஒரு விஷயம் நாங்களே, அது உண்மைதான். அந்த இடத்துல வந்து அர்ஜுனை பார்க்கறதுக்காக காந்தி கிருஷ்ணா டைரக்டர் வராரு. Okay. காந்தி கிருஷ்ணா சங்கரோடைய அசோசியேட். ம். ஜென்டில்மேன்ல அர்ஜுன்லாம் பழக்கம் இவங்களுக்கு, அவர் தான் அசோசியேட். பார்க்க வரப்போ அவர் அப்படியே பார்த்துட்டு இருக்காரு, ஓடி ஆடி ஒரு உயரமா நல்ல மேன்லியா ஒரு பையன் அங்கேயும் எங்கேயும் கிளாப் போர்டு வச்சுருந்தது. யாரு அப்படின்னு கேட்குறாரு. வந்து ஜிகே ரெட்டி சார் பையன் இங்கே ஏடியா வந்து ஒர்க் பண்ணுறாரு. அவர் பையன் இங்கேயே ஒர்க் பண்ணுறாரு. ஏன்னா ஐ லவ் இந்தியா மாதிரியான பெரிய படங்கள்லாம் எடுத்து வராங்கப்பா அப்படின்னு அவர் டைரக்ஷன் ஆசனோடனே நடிப்பாரா கேளுங்கன்றார் இவர் காந்தி கிருஷ்ணா. என்னங்க சொல்கிறீங்கன்னா, இல்லை சார் நான் செல்லமேன்னு ஒரு கதை ரெடி பண்ணியிருக்கேன், ஆல்ரெடி பரத்னு ஒரு கேரக்டரை எடுத்துட்டேன் நான், இந்த மாதிரி ஒரு பையன் வேணும் அப்படின் பொழுது இவர் தான் அர்ஜுன் தான், யோ இங்கேருந்து கஷ்டப்படாத கிளாப் போர்டு அடிச்சுன்னு இதுவும் இல்லை, டைரக்ஷன்லாம் வாய்ப்பு, திடீர்னு ஒரு படம் ஓடாமல் போயிடும், நடிகை உனக்கு கரெக்டானது, நீ கிளம்பு அப்படின்றாரு. அப்படி வந்து நடிகனாக மாறியவர் தான் விஷால். ஓகே ஓகே சார். இன்னொரு பக்கம் பார்க்குறோம் வந்து அந்தகன் மாதிரியான படம் வந்து ஓடிடுச்சு. இப்படி வந்து மதகத ராஜாக்கு நடக்க வாய்ப்பு இல்லை அப்படின்றத பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப பெரிய கேப்பு, தோய்வா ஆகிட்டு இருக்கும் படம். இப்போ வந்தாலும் கூட வந்து விஷாலுக்கு வந்து பெரிய கம்பேக்காக இருக்காது அப்படின்னு சார், இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது நம்ம ஒரு படம் ரிலீஸ் ஆகாதுக்கு முன்னாடி சொல்ல முடியாது. ஆனால் அந்த படத்தை வந்து அந்த ஓல் டீமே கொண்டாடுறாங்க அப்படின்போது ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 12 வருஷம். ஏன்னா ஒரு கடந்த வருஷம் தான் அரண்மனை 4க்கு ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தார் பத்திரிகையாளர் சந்திப்பில் சுந்தர்சி. அப்படி கேள்வி கேட்டோம், மதகத ராஜா எப்போங்க வரும் அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னார், சார் நானும் விஷாலும் அந்த ப்ரொடியூசர்கிட்ட போய் காலில் விழாத குறைய கெஞ்சி அந்த படத்தை எங்களுக்கு விற்றுருங்கன்னு சொன்னோம். ஏன்னா இப்போ ரிலீஸ் பண்ணால் கூட அந்த படம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க அப்படின்னு சொன்னது. ஏன்னா அந்த படத்துக்காக வாங்கின கடன் இல்லை, அந்த ப்ரொடியூசர் முந்தைய கடன்லாம் சேர்ந்து இந்த படத்துக்கு பிரச்சனையாக மாறிடுச்சு. அவ்வளோ ஒரு பிரமாதமான படங்க, அவ்வளோ ஜாலியாக இருக்கும், வந்தீங்கன்னா கொண்டாடிட்டு போகிற மாதிரியான ஒரு படமாக இருக்குன்னு பேசியிருந்தார். அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு லீலா பேலஸில் அதுக்கு ப்ரெஸ் மீட் வைக்கிற அளவுக்கு, ஒரு 7 ஸ்டார் ஹோட்டலில் வைக்கிற அளவுக்கு வந்திருக்குன்னா அந்த கண்டென்ட் மேலே தான் நம்பிக்கை வந்து. அந்த நாள் தான் பார்த்தீங்கன்னா அவரே விஷாலே கிளம்பி அப்படி வந்துட்டார். வந்து நம்ம தோற்றத்தை பற்றி கவலை இல்லை, உண்மையிலே ஒரு குளிர் ஜரம் இருந்ததா இல்லையா அதை தாண்டி வந்து இப்படியெல்லாம் நம்மளை வந்து நம்ம இப்படி போய் பேசணும்னா கை நடுங்கும், வாய் குளரும், மீடியா அத்தனை கேமரா கேப்சர் பண்ணோம், அத்தனை பேரும் இப்படி உட்காந்து பேசுவாங்க மறுநாள், அப்படியெல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்காரு. அது காரணம் என்னன்னா அந்த அளவுக்கு அந்த படத்து மேல அத்தனை பேருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால வந்து ஒர்க் அவுட் ஆனாலும் ஆகலாம். வந்து மேபி வந்து விடாமுயற்சின்னு ஒரு படம் அப்படி வெளியே போன உடனே எத்தனை படங்கள் வந்திருக்கு உள்ள வருது பாருங்க. அது எனக்கு அப்படியே 90s ஞாபகம் தான் வந்தது. ஒரு 90sல தீபாவளி பொங்கல் அப்படின்னா அப்படிதான் வருஷ கட்டின்னு வரும் படங்கள். வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் சொன்ன மாதிரி வந்து மதகத ராஜா அந்த ஃபர்ஸ்ட் ஷோவில் இந்த படம் தேருமா தேராதா, சூப்பர் டூப்பர் ஹிட்டா இல்லையான்னு தெரிஞ்சு போயிடும். ஓகே சார், விஷாலை பற்றி இந்த கேள்வியோட முடிக்கணும்னு நினைக்கிறேன் சார். விஜய் சேதுபதிக்கு நிறைய படம் பிளாப்பு, ஆனால் வந்து மகாராஜா மாதிரியான படம் வந்து இன்னும் கூட ஃபீல்டில் வந்து ஒரு புலியாக நிற்கிறாரு. விஷாலுக்கும் தொடர்ந்து அந்த மாதிரி நிறைய பிளாப்புகள் வந்தது. அதுக்கப்புறம் மார்க்காண்டின் மாதிரியான ஒரு படம் வந்தும் கூட இப்போது விஜய் சேதுபதி பார்க்குற மாதிரி இல்லை மற்ற ஹீரோக்களை பார்க்குற மாதிரி வந்து அவர் பார்க்கறது இல்லை. அவர் வந்து ரொம்ப நெகட்டிவ் ரோலாகவே இல்லை ஃப்ளாப்பான வந்து ஒரு ஹீரோவை தான் பார்க்குறேன் சார். இதை பற்றி உங்கள் பார்வை? விஷால் ஃப்ளாப்? ஆமாம் சார். இல்லை, அது உங்களுக்கு ஃப்ளாப்னு தாண்டி வந்து நீங்கள் அதை தான் சொல்கிறாங்க. வந்து ஒரு தென் மாவட்டத்துக்கு போகிறாருன்னு வச்சுங்க, இங்கே ஒன்றும் இல்லை, தூத்துக்குடிக்கு ஒரு படப்பிடிப்புக்கு போயிருக்காரு, எட்டயபுரத்துக்கு, பாரதியார் பிறந்த ஊருக்கு எட்டயபுரத்துக்கு போயிருந்தப்போ அங்கே கூடிடுச்சு அந்த பாட்டியம்மாங்கெல்லாம் வந்து சேர்ந்துட்டு அவங்களுக்கு அந்த புயலை வெத்தலை பாக்கு போடுறதுலாம் காசு கொடுத்துருக்காரு. இந்த காசெல்லாம் வேணாம் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணும் அப்படின்னா அவர் ஒரு பெரிய ஹீரோவை நினச்சி எங்கள் ஊரில் தண்ணி தொட்டி கட்டி கொடுன்னு தண்ணி தொட்டி கட்டி கொடுத்துருக்காப்புல. இப்படியாப்பட்ட ஒரு மாஸ் வந்து, ஏன்னா இடையில கூட விஷால் மக்கள் இயக்கம்னு கூட ஒன்று ஆரம்பிச்சாப்புல. அதனால வந்து அவருக்கான அந்த ஒரு மாஸ் வந்து இருந்துகிட்டே இருக்குது. அவர் வந்து ஃபிளாப் ஹீரோன்னு தாண்டி வந்து மார்க் ஆண்டனிக்கு பிறகு அவர் தொடர்ச்சியா படம் பண்ணியிருக்கணும். எப்பயுமே மிஸ் பண்ணிட்டார். உண்மையிலே மிஸ் பண்ணிட்டாரா, அவருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. வந்து எவ்வளவு பெரிய கேப் விட்டுட்டார். வந்து எந்த ஒரு டைரக்டர் ஆகட்டும் ஒரு ஹீரோ ஆகட்டும் ஒரு இட்டு கொடுத்த உடனே அதை தொடர்ந்து டக்குன்னு படம் பண்ணியிருக்கணும். உண்மையிலே பர்சனலாக அவருக்கு என்ன பிரச்சனைன்னு நமக்கும் தெரியாது. வந்து சும்மா இங்கே இருக்கிறவங்க கண்ணு மூக்கு காது வச்சு எதோ ஒன்னால பேசிட்டு போயிட்டு கருத்துக்களை வந்து நேரத்துக்கு வந்து மிக்க வணக்கம்.